சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். துணிச்சலாக செயல்படுறது, அதாவது அட்வென்ச்சர்ஸ்னு சொல்கிறோம். பொதுவாக அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா மற்ற யாருமே செய்யாத ஒன்று நம்ம செய்கிறது, துணிந்து அதை நம்ம மேற்கொண்டு செய்கிறது, அதை மாத்திரம் நினைக்கிறோம். பட் துணிச்சல் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திடமான, ஒரு தைரியமான ஒரு எண்ணம், ஒரு உந்துதல், இதை தான் துணிச்சல்னு சொல்கிறோம். நிறைய நேரம் ஒரு சிரமமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் அதை நம்ம கடந்து போகிறதுக்கு நம்ம நிறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது நமக்கு உதவி செய்யணும், என்னோடய சூழ்நிலை அப்படி இருந்தது, அந்த நேரம் யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு அந்த உதவியை எதிர்பார்த்துட்டே நம்ம நிற்கிறோம் இல்லையா? அதை விட்டுட்டு 2 விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வந்தோன்னா போதும், எப்படிப்பட்ட விஷயத்தையும் நம்மளால் கடந்து வெளில வர முடியும். ஒன்று துணிச்சலாக செயல்படுறது, இன்னொன்று தன் மீதான நம்பிக்கை. இவ்வளோதாங்க. இந்த 2ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலைனாலும் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் கடந்து அடுத்த கட்ட நிலைக்கு வந்துடுவீங்க. இது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரம்மபுத்திரா நதி, இது நமக்கு தெரியும். அஸ்ஸாமில் கவுஹாத்தி என்ற அந்த நகரம், அதை ஒட்டி தான் அந்த பிரம்மபுத்திரா நதி இருக்குது. இதனுடைய அக்கறையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திலிருந்து மக்கள் எப்பொழுதுமே பிரம்மபுத்திரா நதியை கடந்து தான் இந்த கவுஹாத்திக்கு பொருட்கள்லாம் வாங்க வருவாங்க, செய்வாங்க. ஸோ அப்படி ஒரு சிறுவன், கிஷோர்னு பேர். ஸோ அவனுக்கு வயது 11. ஸோ அவன் வீட்டில் அவங்க அம்மா, அவருடைய அத்தை இவர் தான் இருக்கிறாங்க. ஒரு முறை அவர் பொருட்கள் வாங்கிறதுக்காக படகுல தான் அதிகமாக அங்கே மக்கள் படகைத்தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் நம்ம பஸ் பயன்படுத்துகிற மாதிரி படகு பயன்படுத்துகிறாங்க. அப்போது 3 பேர் இருக்கிறாங்க. அது அல்லாமல் மற்றவர்களும் அந்த படகுல பிரயாணம் செய்துட்ருக்கிறாங்க. பொதுவாக அந்த பிரம்மபுத்திரா நதியில் போக்குவரத்து இருந்துட்டு தான் இருக்கும். அன்னைக்கு என்னவோ கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் வரத்து அதிகமாக இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோட நிலை அதிகரித்து கொஞ்சம் வெள்ளம் போல் அதிக இது வந்துடுச்சு. அப்போது படகோட இது கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சு. அதனால் அது அங்கே இருந்த ஒரு கல்லில் இடித்து அதுலேருந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, தண்ணியினுடைய இந்த பெருக்கு அதிகமானதுனாலையும் அதை இடித்ததுனாலையும் படகு தன்னோட நிலை குலைஞ்சி அப்படியே அதில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று ஒன்றா விழ ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த பையனும் விழுந்துட்டார். அதில் படகுனுடைய சில இதெல்லாம் உடஞ்சிடுச்சு, அதில் கல்லில் பாறையில் இடித்ததுனால. அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான், அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தளிச்சிட்டே இருக்கான். அந்த எல்லாருமே அதுலேருந்து எல்லாருமே அந்த வெள்ளத்தில் அப்படியே தத்தளிக்கிறாங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணால் அந்த கரைக்கு போயிடலாம், அக்கறைக்கு போயிடலாம். அதனால் அந்த பையனுடைய சிறுவனுடைய அம்மா சொல்கிறாங்க, நீ கரைக்கு போ, நீ போன்னு சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க. சரி, அம்மா நமக்கு அப்புறம் வந்துடுவான், நான் வந்துடுறேன், நீ போ அப்படின்னோடனே இவர் இந்த சின்ன பையன் மேலே ஏறி வந்துடுறார், ஒரு படகுனுடைய ஒரு துண்டை பிடிச்சிட்டு. அடுத்தடுத்து அங்கே இருந்த மக்கள்லாம் ஓரளவுக்கு எல்லாருமே மேலே ஏறி வந்துடுறாங்க. இந்த பையன் கரைக்கு ஏறினோடனே தன்னோட அம்மாவும் அத்தையும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், ஆனால் வரலை. அப்போ தான் அவருக்கு படபடன்னு வருது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னா, அந்த தூரத்தில் அவங்க இருக்கிறதும் தெரியல. எதையுமே யோசிக்கவே இல்லை அந்த பையன். உடனே மறுபடியும் தண்ணியில் குதித்து அந்த படகு செதஞ்சது இல்லையா, வெடித்த உடனே எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த இடத்துக்கே மறுபடியும் போனோன்னு தான் அவங்க அம்மா தத்தளிச்சிட்டு தெரியுது. உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து வேகமாக கரை கொண்டு நீச்சல் செய்து அப்படியே கரை கொண்டு சேர்த்துட்டார். அடுத்து பார்த்தா அவங்க அத்தையை காணும். மறுபடியும் போய் குதிச்சுட்டு அவங்க அத்தையையும் அதே மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. இழுத்துட்டு வரும்போது தான் இன்னொருத்தர் அந்த படகுடைய ஒரு பாகத்தை பிடிச்சி தத்தளிச்சிட்ருக்கிறாரு. உடனே அந்த பையன் அவங்க அத்தையை அங்கேருந்து ஒரு பாறை மேலே அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த இன்னொரு மனிதரை போய் பிடிக்கிறார். பிடிச்சோன்னு தான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது இல்லையா, படகு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே நிறைய பேர் ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் காப்பாற்றுறதுக்காக அவங்கவுங்களுடைய படகு எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டாங்க. அப்போ இந்த சிறுவன் இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்காக போய் பிடிக்கிறாரு. இன்னொரு கரம் இந்த குழந்தையினுடைய இந்த சிறுவனோட கையை பிடிச்சு காப்பாற்றி அந்த படகுல உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப உண்மையாகவே நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அந்த பையனை காப்பாற்றி அவனுடைய அத்தை எல்லாரையுமே காப்பாற்றி கரை கொண்டு சேர்த்தாங்க இன்னொரு படகுல இருந்தவங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், ஒரு துணிச்சலான சம்பவம்னு சொல்கிறோம். துணிச்சல்னால் நம்ம சில நேரம் மலை சிகரங்களை தொடுறதும் அல்லது ஒரு பெரிய போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுறதும் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். சில நேரம் வாழ்க்கையினுடைய நிறைய கட்டங்களை பார்க்கும்போது
தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய ஒன்றை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வரும் பொழுது ஒரு உந்து சக்தி ஏற்பட்டு அது மூலமாக நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான அந்த அட்வென்ச்சர்னு சொல்கிறோம், அதுதான் துணிச்சல்னு சொல்கிறோம். இப்போது அந்த பையன் தனக்கு வயசு 11 வயசு தான் ஆகுது. இந்த வயசில் இருக்கும்போது நம்ம போய் இவ்வளோ பெரியவங்களை காப்பாற்ற முடியுமா, கடவுளே காப்பாற்றி யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படிலாம் எதுவுமே கத்தலை. தான் போய் அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்த உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுறார், தண்ணியில் குதிச்சிடுறார். அவருக்கு முடியுமா முடியலையா அதெல்லாம் எதுவுமே யோசிக்கலை. இதை தான் என்ன சொல்கிறோம், ஒன்று துணிச்சல், இன்னொன்று தன்னம்பிக்கை. தன்னால் முடியும் அப்படின்ற எண்ணமே அவர் என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் காப்பாற்ற வச்சுது. எல்லாருடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது. எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ரொம்பவும் பாராட்டினாங்க. பாராட்டினது மட்டும் இல்லை, இந்த மாதிரி துணிச்சலான காரியங்களை நம்ம வந்து யோசிக்கக்கூடாது, செய்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது, அது வந்து உடனடியாக செய்ய வேண்டியது. அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்தாலும் கூட முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்ம அந்த நேரம் யோசிக்காமல் உடனடியாக செய்ய வேண்டியதை உடனடியாக செஞ்சிடணும். ஆக இந்த துணிச்சல் அப்படின்றது நிறைய இடத்துல உயிர்களை காப்பாற்றுறது. உயிர்களை காப்பாற்றுறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய எவ்வளோ இதை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதனால் எந்த ஒன்றையும் பயப்படாமல் யோசிக்காமல் துணிச்சலோடு நீங்கள் செய்ய இறங்குங்க. எல்லாத்துக்கும் மேலே இறை சக்தி உங்களுக்கு உதவி செய்வார். எங்கே தைரியம் இருக்கோ அங்கே இறைவன் சொல்கிறார், நான் 1000 மடங்கு உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். இப்போ அந்த குழந்தை கூட ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி இறங்குறாரு. இறங்கிட்டு தன்னோட உறவாக இருக்கவங்களையும் உட்கார வச்சுட்டு இன்னொருத்தரை போய் காப்பாற்ற நினச்சி போகும்போது அங்கே வந்து இன்னொரு கரம் சேர்ந்து உதவி செய்யுது. பார்த்தீங்களா? அங்கே தான் இறைவன் வந்து அந்த குழந்தைக்கும் உதவி செய்கிறாரு, அந்த மனிதனுக்கும் உதவி செய்கிறார். அப்போது யாராவது செய்வாங்களா அப்படின்னு யோசிக்கிறத விட நாம் முதலில் இறங்குவோம். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நாம் முதல்ல செய்வோம்னு சொல்லி ஒரு அடி நாம் எடுத்து வைக்கும் பொழுது இறைவன் 1000 மடங்கு உதவிக்கரங்களோடு அங்கே வந்து நிற்கிறார். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும்னு சொல்லி இறங்கும் பொழுது தான் அங்கே நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்குது. இந்த குணத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனோட உதவி 1000 மடங்கில் பல கோடி மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த உதவியை பெற்று உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நன்றி. ஓம் சாந்தி.